பிதா சொல்றாரு, இச்சையாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப அது பாவம்னு இப்பதான் தெரியுது. ஓ, இதெல்லாம் பாவமா? அப்ப இச்சையா இருந்தா பாவம். அப்ப இச்சிக்கிறது பாவமா? அதுவரையும் அது என்ன இல்ல, பாவம்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது இதெல்லாம் பாவம்னு என்ன செய்யுது, தெரிய வருது. அதுதான் சொல்லப்படுது பாருங்க, 8ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்து நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பாவம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம்னு ஒண்ணு செத்து போய் கிடந்தது. பாவம்னு ஒண்ணு செத்து போய் கிடந்தது. அது வரையும் பாவம்னா என்னன்னே தெரியாது. யாருக்குமே பாவம்னா என்னன்னு தெரியாது. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். நியாயப்பிரமாணம் ஒன்றும் வராத வரையும் எந்த பாவம் செஞ்சாலும் நான் பாவி. ஏன் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன்னு பவுல் சொல்றாருன்னா, பாவத்தின்